இன்றைக்கி திங்கக்கிழமை தான், என்ன டேட்டுன்னு மாறல. நான் காலைல உள்ள வேலையை வந்து தனியாக ஒரு வீடியோ எடுத்து ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து நைட்டு வந்து அதோட பார்ட் 2 தான் நைட்டு. ஏன்னா வந்து நைட் டைம் பகலும் சேர்த்து போட்டால் ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. அதில் வந்து ரெண்டாக போடலாம். பகல் உள்ளது பகலை, நைட்டு வேலை இருந்தால் நைட்டு உள்ளது நைட்டு போட்டுடலான்ட்டு நான் வந்து பிளான் பண்ணி தான் போட்டிருக்கேன். இது வந்து அதோட பார்ட் 2 சரிங்களா. ஸோ வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, பார்ட் 2 தான். நைட்டு நான் எங்கள் ஒரு சின்ன வேலை இருக்குது, ஒரு வேலை தான் சொல்லிக்காங்க, போய் பார்த்துட்டு என்ன அதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து நைட் டியூட்டியை வந்து ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து பகல் டியூட்டி இருந்து அதையும் பார்த்துட்டு நான் அந்த வீடியோவும் எடுத்து நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேன் அந்த வீடியோவை. நான் வந்து நைட்டு வேலை இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் வேலை இருந்துச்சு. பழைய வீடியோவில் வந்து இந்த வீடியோ ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா அது ஆல்ரெடி நான் வந்து 8 நிமிஷமாக இன்னும் பேசிட்டேன். அதுக்கு மேலே பேசினாலும் வந்து ரொம்ப போர் தான் அடிக்கும். ஸோ அதோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ சரிங்களா. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை தான், எந்த ஒரு மாற்றம் கிடையாது. திங்கக்கிழமை நைட் உள்ள வேலை எனக்கு இது. ஓகே, நான் வந்து இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னா, இப்போ எங்கேருந்து வாரம் கேட்டிங்கன்னா வந்து வீட்டில் உள்ள என் மாமாவோட மருமகளை கொண்டு அவங்க அம்மா வீட்டில் கொண்டு விட்டு சொன்னாங்க. அது நேர் எனக்கு என் ரூமில் இருந்து ஒரே ரோடு தான். ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப விட்டுட்டு அப்படியே கரைங்கி வரணும், அவ்வளோதான் வேலை. நான் வந்து இப்போ ட்ராப் பண்ணியாச்சு. நான் ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். இந்த தெருவை பிடிச்சி இந்த அச்சம் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே சுற்றி வரணும். இங்கே எல்லா இதுலேயும் ஒன்றுனால தான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி இடங்கள் மட்டும்தான் வந்து 2 பக்கம் வண்டி வரும். ஏன்னா இது வந்து தெரு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மெயின் போயாச்சுன்னா எல்லா இடமும் உண்மையாக இருக்கும், ரொம்ப கடுப்பாக இருக்கும். இந்த ரோட்டு அட்டம் போகணும். அட்டம் போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரோடு. அதாவது இந்த மாதிரி ஏரியா தெரியுமா, இங்கே வந்து வேகத்தடை வந்து நிறைய இருக்கும். அங்கே இங்கேயும் வச்சுப்பானுங்க வேகத்தடை. ஏன்னா இங்கே வந்து ஸ்லோவாக போகணும். இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக போகணும். சின்ன பசங்க வந்து நிறைய பேர் விளையாடுவாங்க சைடில் கிடந்து. அதனால தான் இங்கே வந்து பையப்புறமா தான் ரோடம் இருக்கும். இதுலேயும் சில புள்ளிங்கஸ் வந்து பரப்பானுங்க, அது வேறு கதை. தண்ணி கிடந்த உடனே நீங்கள் பயந்துறாங்க, மழை எதுவும் மின்ட்டாண்டு. மழைலாம் எதுவும் பெய்யலை. இவங்க வீடை வந்து டெய்லியும் வந்து 2 நாளைக்கு ஒருக்காவது இவங்க வீடை வந்து கழுவி விடுவாங்க. வராண்டாயெல்லாம் நல்ல வாசு போட்டு தண்ணி போட்டு அடிச்சு விட்டுவானு. அது எல்லாம் இப்படி ரோட்டில் தான் வந்து கிடக்கும். ஆனால் அடுத்த அந்த அந்த சூட்டுக்கு அவ்வளோ தண்ணி அப்படியே உடனே உறிஞ்சிடும். எனக்கு இப்போ அதில் போய் யூட்டன் அடிக்கணும். கொஞ்சம் பார்த்தா போகணும். இதப்போ பார்த்தீங்களா, இந்த ஆப்போசைட்டில் எனக்கு வந்து யூட்டன் அடித்து அப்புறம் ஒரே ரோடு தான். எனக்கு நேர் ரோடு தான், எங்கேயுமே டேர்னிங் ஆக வேண்டாம். ஒரு சிக்னல் இருக்கும், அது நேர் ரோடு தான். இந்த பம்புக்கு தான் நான் அடிக்கடி வருவேன் டீசல் அடிக்கிறதுக்கு என் காருக்கு. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போட, அதில் நம்ம வந்து ட்ராக் மாறிக்கலாம். ஃபஸ்ட் ட்ராக்கில் போனால் யூட்டன் அடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் தான் ஃபஸ்ட் ட்ராக் யூஸ் பண்ணுவாங்க. 2வது ட்ராக் வந்து லெஃப்ட்டில் போகிறதுக்கும் நேராக போகிறதுக்கும். 3வது ட்ராக்கு நேராக போகிறது தான், எங்கேயும் போக வேண்டாம். நேராக போனால் அதில் ஒரு ஃப்ரீ ரைட் இருக்கும், அதுக்கு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது.
இப்போ இது சிக்னல் ஓப்பன் ஆகிரும். ஏன்னா அந்த பக்கம் கார் போயிட்டுருக்கா, அடுத்த சிக்னல் வந்து எனக்கு தான் என் பக்கம் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஓப்பன் ஆகிட்டு சொன்னல. இது ஒரு கேமரா சிக்னல். நான் எப்போவுமே இந்த இடத்துக்கு வரும்போது உங்கள்கிட்ட சொல்லுவேன் கேமரா சிக்னல். ஏன்னா இது தாண்டி தான் என் வீடு இருக்குது. என் வீடியோ வந்து நான் நிறைய பேர் வந்து பார்க்காங்க உண்மையாகவே. இந்த ரியாதுக்குள்ளே இருந்து கொஞ்சம் ஆட்கள் பார்க்குறாங்க. சரியா, என் அட்ரஸ் வந்து தான் பார்த்துக்கோங்க. நேஷ்னல் கார்டு இருக்கா, நேஷ்னல் கார்டில் இருந்து நீங்கள் நேராக வந்து தரிக் சபாக்கு வரீங்களா, அந்த ரோட்டில் வந்து ஒரு கேமரா சிக்னல் இருக்கும். கேமரா சிக்னல் வந்து நீங்கள் ரைட் அடிக்கணும். ஃப்ரீ ரைட் அடிச்சிடலன்னா நேர் ரோடு, இந்த ரோட்டில் நேராக வந்து இந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கும். ஆடாயிரம் பார்த்துக்கோங்க. பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த மாதிரி வேலை நடந்துகிட்ருக்கா, அந்த மாதிரி இது நடக்கா, சிமெண்ட் எல்லாம். அப்புறம் இதில் சகல்னு சொல்லிட்டு ஒரு பல்க் இருக்குது பாருங்க, சகல் பார்த்தீங்களா? இந்த பல்கில் இருந்து பல்க் நேராக ஆப்போசிட்டில் ஒரு யூட்டன் இருக்கும். அதில் ஃபஸ்ட் யூட்டன் அடிங்க. நான் இங்கே தான் கடந்து சுற்றி கிடப்பேன் கிடையாது. இதில் யூட்டன் அடித்து கரைங்க வந்துடலாம். இந்த பள்ளிவாசல் இந்த பக்கம் இருக்கா, இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கா, அப்படியே இண்டிகேட்டர் போட்டு இது ஒரு ஹோட்டலாக இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெட்ரோல் பம்பும் உண்டு. இது ஒரு சின்ன கடை. இது வந்து ஒரு கேரளா கடை, சரிங்களா, மலையாளி கடை. அந்த கடையை ஒட்டி ஒரு ரோடு ரைட்டில் கறங்கும். ரைட் எடுத்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்தால் எனக்கு ஏரியா வந்தாச்சு. இதுதான் என்னோட ஏரியா, இதுதான் என்னோட வீடு. ஓகே, இந்த விளாகை முடிச்சுக்கலாம். இனி எனக்கு டியூட்டி இருக்குமான்னு தெரியாது, மேக்ஸிமம் இருக்காது. மணி கிட்டத்தட்ட 9 மணி ஆகியாச்சு. இனி போய் தூங்க வேண்டியதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அதாவது நீங்களே போய் தூங்க. எல்லாருக்கும் பாய், குட் நைட். நாளைக்குள்ள வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.